வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம சேனல்ல பயாலஜி சம்பந்தமான நிறைய வீடியோஸும் அண்ட் மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸும் நிறைய பார்த்துக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு புது டாபிக்கா when do animals hibernate அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்க்க போறோம். அது என்ன டீட்டெயிலா வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். when do animals hibernate? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹைபர்னேட்னா என்ன அப்படின்னு எக்ஸாக்டா மீனிங் தெரியும் இல்லையா? the word hibernate comes from the Latin and means winter sleep அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைபர்னேட்ங்கிற வேர்டு லத்தீன்ல இருந்து வந்த வேர்டு. இதுக்குடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா winter sleep. Certain animals hibernate during the winter month to escape the several weather conditions and because food is hard to find அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரியான விண்டர் சீசன்ஸ்ல அனிமல் வந்து லாங் ஸ்லீப்புக்கு போயிடும். இந்த மாதிரி ஸ்லீப்புக்கு போறதா ஹைபர்னேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த மாதிரி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த விண்டர் டயத்துல அதோட ஃபுட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபுட்டை வந்து சர்ச் பண்ண முடியாது. அதனால இந்த ஹைபர்னேட்டை எடுத்துக்குது சொல்றாங்க. The sleep of a true hibernator like the hedgehog is almost like death and it's quite unlike ordinary sleep அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹெட்ஸ்காக் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த முள்ளம்பன்றியை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. உண்மையான ஹைபர்னேட்டர் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெட்ஸ்காக்கை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் லைக் அ டெத், இது இறக்கும் தருவாய் வரையிலான ஒரு தூக்கத்தை இது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது நார்மலா தூங்குறதுக்கும் ரொம்ப மேலோங்கி ரொம்ப டீப்பா வந்து இந்த மாதிரியான ஹைபர்னேட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. The temperature of its body decrease until it's only a little warmer than the air of its den. அதாவது இதோட கூட்டுக்குள்ள இது ஹைபர்னேட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல டெம்பரேச்சர்ல இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லெசர் தென்னா தான் அந்த கூட்டுக்குள்ள இருக்கும். அப்படின்னா ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ், ஏன் அப்படின்னா இந்த அனிமல் பேர்ன்ஸ் த ஃபுட் ஸ்டோர்ட் இன் தயர் பாடிஸ். அது வந்து ஃபுட்டை வந்து ஃபைண்ட் பண்ணி சாப்பிட்றது கிடையாது இல்லையா, அதோட பாடியில வந்து சரௌண்டர்ல இருக்க அந்த ஃபேட்டை தான் அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்க போகுது. அப்படி இருக்கும்போது அதோட ஃபுட்ஸ்லாம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அந்த ஃபேட்ஸ்லாம் அதிகமாக வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப லோயர் டெம்பரேச்சராக தான் இருக்கும். அப்போ தான் லோயர் ஃபேட் வந்து அதுக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஓகேவா? they need less oxygen. அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தாதான் அதுக்கு ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப குறைவாகவே தேவைப்படும். and as a result their breathing is slower and their hearts beat only faintly. அப்படி இருக்கும்போது ஆக்சிஜன் குறைவா தேவைப்பட்டுச்சுன்னா அது குறைவா தான் மூச்சு விடும். அந்த மாதிரி குறைவா மூச்சு விட்டுட்டு இருக்க நிலைமையில அதோட இதயமும் ரொம்பவே ஸ்லோவா, ரொம்ப இயல்பு நிலையை விட ரொம்பவுமே ஸ்லோவா தான் துடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. when spring comes, இதுவே மறுபடியும் வசந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் the animals are awakened by the change in temperature, moisture and hunger. இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹெட்ஸ்காக் ஆனது தன்னோட டெம்பரேச்சர் அண்ட் எல்லாத்தையுமே மாத்தி, பசி, டெம்பரேச்சர் அண்ட் மாய்ச்சர் எல்லாத்தையுமே மாத்தி அது நார்மல் லைஃபை வாழ ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ when do animals hibernate னா என்ன, ஹைபர்னேட் ஏன் அனிமல்ஸ் இருக்கு, அதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு இந்த சேனல்ல பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தான் நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.